Hi guys, welcome to our channel. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா history previous year question and answers தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Pick out the wrong statement about Justice Party. Justice Party பத்தின wrong statement pick பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. The precursor of Justice Party was the Madras United League. ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ப்ரிகாசர் வந்து மெட்ராஸ் யுனைடெட் லீக்னு சொல்கிறாங்க. இது வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து இன் 1917 த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு. 1917 சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து ராங். ஏன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா இன் 1916. Next, the South Indian Liberal Federation published an Tamil newspaper called Justice. South Indian Liberal Federation வந்து தமிழ் நியூஸ்பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதோட நேம் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து ராங். அவங்க பப்ளிஷ் பண்ண தமிழ் நியூஸ் பேப்பர் நேம் வந்து திராவிடன். திராவிடன்ற நேமில் தான் தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க தெலுங்குலேயும் நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதோட நேம் என்னன்னா ஆந்திர பிரகாஷிகான்னு தெலுங்குலேயும் ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் நேம் வந்து திராவிடன். ஸோ ஆப்ஷன் 3யும் ராங்காக தான் இருக்கு. நெக்ஸ்ட் இன் 1944 த ஜஸ்டிஸ் பார்ட்டி கான்ஃபரன்ஸ் வாஸ் ஹெல்ட் இன் சேலம். சேலம்ல வந்து 1944 ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஸோ ஆப்ஷன் 4ம் கரெக்ட். ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து பிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 and 3 வந்து ராங். Option 2 and 3 only. Next, arrange the following items according to chronological order. கால வரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சைமன் கமிஷன் வந்து 1927 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. காந்தி இர்வின் பேக்ட் வந்து 1931 வந்து பண்றாங்க. தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1932, தண்டி மார்ச் 1930. அதனால தண்டி மார்ச் வந்து ஃபர்ஸ்ட் வரும். தண்டி மார்ச் 1930. சைமன் கமிஷன் 1927 ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து தண்டி மார்ச் 1930. Next, Gandhi Irwin Pact 1931. Third Round Table Conference 1932. Option C தான் கரெக்டான ஆன்சர். மறுபடியும் சொல்றேன். சைமன் கமிஷன் 1927, தண்டி மார்ச் 1930, காந்தி இர்வின் பேக்ட் 1931, Third Round Table Conference 1932. Option C is the correct answer. Which movement was started for the social and educational advancement of the Muslim in India? இந்தியாவில் சோஷியல் அண்ட் எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் முஸ்லீம்காக ஸ்டார்ட் பண்ண மூமெண்ட் எதுனா அலிகார் மூமெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை வந்து ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா சையத் அகமத் கான் தான் அலிகார் மூமெண்ட்டோட ஃபவுண்டர். ஸோ ஆப்ஷன் பி த அலிகார் மூமெண்ட். Who presided over the Surat session of the Indian National Congress in 1907? Surat session 1907. Surat session of Indian National Congress 1907 வந்து ஹெட்டா இருந்தது யாருன்னா ராஷ் பிஹாரி கோஸ். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து லாலா லஜ்பத் ராய் ஆர் திலக் வந்து ஹெட்டா இருக்கணும், ப்ரிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாட்ரேட்ஸ் வந்து கோஷ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கோஷ் தான் பிரசிடென்ட்டா வருவாரு. ஸோ ராஷ் பிஹாரி கோஷ். நெக்ஸ்ட், the Indian woman who participated in the second round table conferenceல பார்ட்டிசிபேட் பண்ண இந்தியன் உமன் யாருன்னு கேட்குறாங்க. சரோஜினி நாயுடு. அதே மாதிரி காந்தி வந்து இருக்கிற 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல எந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல வந்து அட்டென்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டா செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். காந்தியும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும்தான் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு. Next, who was the founder of Indian Independence League? Indian Independence League ஓட ஃபவுண்டர் யாருன்னா ராஷ் பிஹாரி கோஸ். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இன் 1928.
The name of the operation by Indian Army to push back infilators in the Kargil War. Operation Vijay. Operation Vijay அப்படின்ற ஆப்ரேஷனை தான் ஃபாலோ பண்ணாங்க. கார்கில் வார் மே 3 கார்கில் வார் வந்து மே 3 to 1999 to ஜூலை 26 1999. அவங்க கார்கில் வார்ல ஃபாலோ பண்ண ஆப்ரேஷன் நேம் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ரேஷன் விஜய். நெக்ஸ்ட் பிரார்த்தனா சமாஜ். பிரார்த்தனா சமாஜ் ஃபவுண்டட் பை ஆத்மராம் பண்டுரங். ஆத்மராம் பண்டுரங். Pratna Samaj founded by Atmaram Pandurang in 1867. Arya Samaj. Arya Samaj founded by Dayanand Saraswati in 1875. The Dev Samaj. Dev Samaj founded by Satyanand Agnihotri. Satyanand Agnihotri in 1887. Dev Samaj founded by Satyanand Agnihotri in 1887. Brahmo Samaj. Brahmo Samaj founded by Rajaram Mohan Rai in 1828. So option D is the correct answer. Next, the second phase of Indian national movement was started in 1919 and lasted till 1947. இதுல வந்து consider the following statement. எது correct and wrong னு கேட்டிருக்காங்க. The second phase of Indian national movement. Second phase of Indian national movement வந்து 1999ல ஸ்டார்ட் பண்ணாங்க and எப்போ முடிஞ்சுனா 1947 னு சொல்றாங்க. இது வந்து wrong. Second phase of Indian national movement எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1905 and ended in 1919. So option 1 வந்து wrong. Next, they wanted to achieve Swaraj through the methods of self-reliance. Self-reliance மூலியமா அவங்க வந்து ஸ்வராஜ் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இது correct. 2 is correct. 1 is wrong. Option B is the correct answer. Next, in which year Indian Universities Act was passed? Indian Universities Act வந்து எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 1904. Which of the following Tamil literature mentioned about Thiruvanam festival? Thiruvanam festival பத்தி மென்ஷன் பண்ற தமிழ் லிட்ரேச்சர் எதுனா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சில வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து மதுரை டெம்பிள்லே செலிப்ரேட் பண்ணதா சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ் லிட்ரேச்சர்ல திருவோணம் ஃபெஸ்டிவல் பத்தி மென்ஷன் பண்ற லிட்ரேச்சர் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி. Next, by which year the Dutch established their factories at Pulicat? Pulicatல டச் வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அவங்களோட ஃபேக்டரிஸ்னா in 1610. In 1922, Gandhiji was sentenced for 6 years for writing his article in which among the following newspaper? காந்தி வந்து 1992ல அவருக்கு வந்து 6 ஆண்டு கால சிறை தண்டனை தராங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காரு. ஒரு ஆர்டிக்கல் வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ல எழுதியிருக்காரு. அது எந்த நியூஸ் பேப்பர் அப்படின்னு கேக்குறாங்க. யங் இந்தியான்ற நியூஸ் பேப்பர்ல அவர் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அந்த ஆர்டிக்கலுக்காக தான் அவருக்கு 1922ல 6 years வந்து ஜெயில் தண்டனை தராங்க. Next, who threw the bomb on King's Fort? The unpopular judge of முசஃபர்பூர்ல இருக்கிற அன்பாப்புலர் ஜட்ஜ் கிங்ஸ் ஃபோர்ட் மேல பாம்பு போட்டது யாருன்னு கேக்குறாங்க. குதிராம் போஸும் அவரோட பார்ட்னர் பிரஃபுல்லா சாக்கி அப்படின்றவரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பாம்பு வந்து த்ரோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், where did the Mapla rebellion of 1920-1921 broke out? Mapla rebellion of 1920-1921 வந்து எங்க broke out ஆச்சுன்னா மலபார், கேரளால இருக்கிற மலபார்ல தான். So option B, கேரளா. Which act curbed the freedom of the press at the time of British rule? எந்த ஆக்ட் வந்து freedom of press at the
which act curbed the freedom of the press at the time of British rule? ஆங்கிலேய ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட பத்திரிகை தடை சட்டம் எது? பத்திரிகை தடை சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. Vernacular Press Act of 1878. East India Company's rule came to an end in 1858. Communal representation introduced in 1909. Diarchy was introduced in provinces in 1919. Introduction of diarchy at the center in 1935. Brahmo Samaj. Incorrect pair வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. Brahmo Samaj வந்து Brahmo Samaj founded by Rajaram Mohan Roy in 1828. இது வந்து கரெக்ட். யங் பெங்கால் மூமெண்ட் ஃபவுண்டர் யார் பண்ணதுன்னா ஹென்ரி விவியன் டெரோசியோ தான் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. எப்போனா 1909 கொடுத்துருக்காங்க. இது வந்து ராங். லேட் 1820s to early 1830s வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரிய சமாஜ் founded by Swami Dayanand Saraswati in 1875. இது கரெக்ட். பிரார்த்தனா சமாஜ் founded by Atmarang Pandurang in 1888. 1888 வந்து ராங். எப்போ வந்து பிரார்த்தனா சமாஜ் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1867. ஸோ ஆப்ஷன் 2 and 4 தான் இன்கரெக்ட் பேர். Next, Nuclear Test Ban Treaty was signed in. Nuclear Test Ban Treaty வந்து எப்போ சைன் பண்றாங்கன்னா 1963ல on August 5, 1963 they signed Nuclear Ban Treaty. Next, where is the International Court of the Justice located? International Court of Justice வந்து எங்க இருக்குன்னா நெதர்லாந்து. The headquarter of the United Nation is in. UN ஓட headquarter எதுனா நியூயார்க். Individual Satyagraha 1940. Quit India Resolution 1942. Cabinet Mission 1946. Mountbatten Plan 1947. Option C is the correct answer. Identify the incorrect pair. Secretary of State for India 1858. Legislative Council in the province 1892. A bicameral legislature was set up at the center in 1919. Introduction of provincial autonomy 1935. Legislative Council established in the province வந்து in 1861. So option B is the incorrect pair. The famous book Poverty and Un-British Rule in India was written by. Poverty and Un-British Rule என்ற புக்கை வந்து எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. தாதாபாய் நௌரோஜி. அவ்வளோதான் guys இந்த வீடியோவில். இதே மாதிரி டெய்லி அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.